ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க மேல ஒரு கிரிமினல் கேஸ். ம் ஆனா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 15 வருஷமா விசாரணை கூட ஆரம்பிக்காம அந்த கேஸ் ஒரு கத்தி மாதிரி உங்க தலைக்கு மேல தொங்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியல. அங்கதான் சட்ட நடவடிக்கையே ஒரு தண்டனையா மாறிடுது இல்லையா? நிச்சயமா ப்ராசஸ் இட் செல்ஃப் பிகம்ஸ் த பனிஷ்மெண்ட். இன்னைக்கு நாம ராபர்ட் லால்சுங்னாங்க சோங்துங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் பீகார் அரசாங்கத்துக்கும் நடந்த ஒரு வழக்கத்தான் ஆழமா பார்க்க போறோம். இதுல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண எதுக்கு 15 வருஷம் ஆச்சு? இந்த நம்ப முடியாத தாமதத்துக்கு பின்னால இருக்கிற மனித வலியையும் இது எழுப்புற அடிப்படை சட்ட கேள்விகளையும் தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரி, முதல்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். சொல்லுங்க. ஆட்சியரா இருந்த ராபர்ட் சோங்து சில பேருக்கு துப்பாக்கி லைசென்ஸ் கொடுத்திருக்கார். சரி. போலீஸ் சரிபார்ப்பு இல்லாம போலி முகவரிகள்ல இருந்தவங்களுக்கு லைசென்ஸ் கொடுத்தாருங்கிறது தான் அவர் மேல வச்ச குற்றச்சாட்டு. ஆனா அதுல அதிர்ச்சியான விஷயம் அதோட டைம்லைன் தான். 2005ல எஃப்ஐஆர் போடுறாங்க. ஓகே. 2006ல ஒரு ரிப்போர்ட் வருது. அதுல இந்த அதிகாரி மேல இருக்கிற குற்றச்சாட்டு தவறானதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் முழுசா 15 வருஷம் கழிச்சு. 15 வருஷமா? ஆமா, 2020ல திடீர்னு ஒரு புது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. நம்பவே முடியலையே. ஒருத்தரோட உத்தியோக வாழ்க்கையில பாதி போயிருக்குமே. இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? எந்த சரியான காரணமும் சொல்லல. ம். இந்த அசாதாரண தாமதம் தான் இந்த வழக்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போச்சு. இதுல நீதிமன்றம் 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. ஓகே, அந்த 3 கேள்விகள் என்னென்ன? ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அந்த துப்பாக்கி லைசென்ஸ் சம்பந்தப்பட்டது. போலீஸ் ரிப்போர்ட் வர்றதுக்கு லேட் ஆனா ஒரு மாவட்ட ஆட்சியர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி லைசென்ஸ் கொடுக்கலாமா கூடாதா? இதுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்க? ஒரு நியாயமான காலம் வரைக்கும் காத்திருக்கணும்னு சொன்னாங்க. இந்த கேஸ்ல 2 நாள்ல லைசென்ஸ் கொடுத்தது நியாயமில்ல. அதனால அந்த ஒரு விஷயத்துல அதிகாரி தப்பு பண்ணிட்டாருன்னு நீதிமன்றம் ஒத்துக்கிட்டது. சரி, அந்த ஒரு பாயிண்ட்ல அதிகாரிக்கு எதிராக போச்சு. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் உடைய ஆரம்பிச்சது. எப்படி? அடுத்த கேள்வி என்ன? அடுத்தது சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன். அதாவது ஒரு அரசு ஊழியர் மேல வழக்கு தொடர அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அனுமதி. ஆமா, சிஆர்பிசி பிரிவு 197 கீழ் இந்த அனுமதி ரொம்ப அவசியம் இல்லையா? அரசு ஊழியர்கள் அவங்க கடமையை செய்யும் போது எடுக்கிற முடிவுகளுக்காக யார் வேணுனாலும் அவங்க மேல வழக்கு போட்டுற முடியாது. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த கேஸ்ல கொடுத்த அனுமதி எப்படி இருந்துச்சுன்னா, ஆவணங்களை பார்த்தோம், அனுமதி கொடுக்கறோம்னு ரொம்ப பொதுவா ஒரு மெக்கானிக்கலா இருந்துச்சு. இதுல என்ன தப்பு? அனுமதி தான் கொடுத்திருக்காங்க. அங்கதான் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. இந்த அனுமதிங்கிறது ஒரு கந்துடைப்பு சம்பிரதாயம் இல்ல. அனுமதி கொடுக்கிற அதிகாரி உண்மையிலேயே எல்லாத்தையும் படிச்சு பார்த்து வழக்கு தொடர முகாந்தரம் இருக்கான்னு மனதை செலுத்தி, அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பண்ணி முடிவெடுக்கணும். ஓ, அப்போ இது ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் மாதிரி இருக்கணும். கரெக்ட். இந்த கேஸ்ல அப்படி இல்லாததால அந்த அனுமதியே செல்லாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்போ வழக்கு தொடங்குறதுக்கான அடித்தளமே ஆட்டம் கண்டுடுச்சு. சரி, 3வது மிக முக்கியமான கேள்வி. அந்த 15 வருஷ தாமதம் தானே? அதுதான் இந்த வழக்கின் ஆணிவேர். அந்த தாமதத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட எந்த ஒரு சரியான பதிலும் இல்ல. அப்போதான் நீதிமன்றம் புகழ்பெற்ற ஏஆர் அன்துலை வழக்க மேற்கோள் காட்டினாங்க. ஆமா, ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆமா, அதுக்கு கீழே வர்ற விரைவான விசாரணைக்கான உரிமை புலனாய்வு நிலைக்கும், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜுக்கும் பொருந்தும்னு திட்டவட்டமா சொன்னாங்க. ஒருத்தரோட வாழ்க்கைய கால வரையின்றி ஒரு கத்தி முனையில நிறுத்தி வைக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ செல்லாத அனுமதி, மிக நீண்ட தாமதம், இந்த 2 காரணத்துக்காகவும் கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆமா, மொத்த வழக்கையும் ரத்து செஞ்சுட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? ஒரு வழக்கறிஞரா இருந்தா என்ன எடுத்துக்கலாம்? நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தா பல வருஷமா காரணமே இல்லாம இழுத்தடிக்கப்படுற வழக்குகளை தள்ளுபடி செய்ய இந்த தீர்ப்பு ஒரு சக்தி வாய்ந்த முன்னுதாரணம். இதை நீங்க பயன்படுத்தலாம். சரி, பொதுமக்களுக்கு இதுல என்ன செய்தி இருக்கு? பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. உங்களுடைய குடிமை உரிமைகளுக்கு கிடைச்ச வெற்றி. காவல்துறை நினைச்சா உங்களை ஒரு வழக்குல கால வரையின்றி சிக்க வைக்க முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நீதி கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஆமா, ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண காவல்துறைக்கு ஒரு நிர்திஷ்ட காலக்கெடு, ஒரு 2 வருஷம் மாதிரியான ஒரு டெட்லைன் இருக்கணுமா, இல்லது வழக்கின் தன்மைக்கேத்த மாதிரி நெகிழ்வா இருக்கலாமா? நல்ல கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.